இதுல அர்த்தப்படியா பாத்தீங்கன்னா அந்த பொறுப்பான சிஷ்யன் துக்கத்துல வந்துட்டு ஏதோ ஒரு குரு சொன்ன புரிஞ்சுக்கின அந்த சிஷ்யன் யார் அவங்க? வெரி குட், வாழ்க வாழ்க வாழ்க. அற்புதமா அர்த்தப்படியா பாத்தீங்கன்னா இந்த கதைக்கே தலைவரா இருக்கிற அந்த காரணகர்த்தா அந்த சிவமே குருவா வந்து இருக்குதுன்னு சொல்லல. குரு வந்து வேதம் சொல்லுது, அந்த குருவே சிவமே குருவா வந்திருக்கு சொல்லுது. மணி என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல அப்படி இல்லை, ஆனா அங்கெல்லாம் அப்படி இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா நான் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒழியுதோ அவதான் சத்குரு. மித்தபடி இவன் யாருன்னு கேட்ட என்னையும் நான் யாருன்னு என்ன சொன்னா, நான் சாதாரண குரு. ஆனா அவருக்கு பாருங்க பரமாத்ம குரு. நான் இப்ப போய் என்ன பரமாத்ம குருன்னு சொல்லணும் அப்படி நான் சொல்லவே முடியாது. அதனால தான் என்ன நான் காட்டி இல்லைன்னு சொல்ல வந்த குட்டிமா. அதுல விருத்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, சத்தியம் என்னடா நானும் சொல்றேன், சிவமே குருவா நமக்கு வரும். அதுல என் அறிவு தான் உங்களுக்கு குரு, நான் இல்லை குரு. அந்த குரு என்னிடத்துல ஐக்கியமாகி அறிவாக இருந்து தான் உங்களுக்கு குரு உபதேசம் பண்றப்ப இந்த சரீரத்தை பயன்படுத்தினாரே தவிர அவர் என்ன பயன்படுத்தல சொல்றாங்க விஷயம் வித்தியாசம். ஆகவே இந்த குருவே சிவமே குருவா வந்து நமக்கு சொல்லக்கூடிய அந்த குரு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்க 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 அழிச்சுக்கிறோம். வாழ்க 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 வாழ்க. அதாவது நிஜமாலுமே எங்க கோதண்ட குட்டி பிள்ளைக்கு மட்டும் தான் தெரியும் வச்சிங்களேன், அந்த கைவலித்த படிக்கிறது எவ்வளவு கஷ்டம்ட்டு. அவன் இருக்கிறான்னு தெரியல வச்சிங்களா. அந்த வேதத்தை இந்த குழந்தைங்க எத்தனை தடவை படிச்சிருப்பாங்க. அந்த பாடலை படிச்சவங்கள நான் சொல்றேன், முருகதாசன் சரி, மணிக்கு நீங்க சொல்றோம், திருமலையும் சரி, நானும் சரி, அதை திரும்பி படிக்க சொன்னா கஷ்டம் மாட்டேது, அவ்வளோ கஷ்டம். அதை வந்து இந்த குழந்தைங்க படிச்சதுக்கு ரொம்ப 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 அற்புதமா படிச்சுங்க. தங்கு தடையெல்லாம் படிச்சுங்க படிச்சாலே அந்த குழந்தை சொன்னோம். உதாரணம், நாங்கள் நைட்டு தினம் வாரம் நைட்டு சத்தங்கம் பண்ணுறோம், வெள்ளிக்கிழமை சத்தங்கம் பண்ணுறோம், செவ்வாய்க்கிழமை வந்து நாங்கள் பஜனை பண்ணுறோம். இதை 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை கூடுறோம். இப்படி நடக்கிறப்ப சனிக்கிழமையில் கைவெளித்தா படிச்சுன்னு இருக்கிறாங்க. இப்போ தத்துவ விளக்கு போயின்னு இருக்குதா மாடி. அதில் சிரமம் இல்லாமல் சூப்பராக படித்ததுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். கடைசிப்படியாக இந்த டீமுக்கு எல்லாத்துக்குமே நம்மளை எல்லாரையுமே ஒத்துழைப்பு தந்த அனைத்து கேடர்களும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய ஜெய ஜெய. பூ கொடுத்தாச்சா? பேசிக்கலாமா? அதை போடலாமா? அதை கொடுத்துருங்க. நிறைய வேலை செஞ்சாங்க. அம்மா உங்ககிட்டே சொல்கிறேம்மா, பிள்ளைங்க வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் செஞ்சாங்கம்மா. நான் அவங்ககிட்ட நிறைய கடுஞ்சொற்கள்லாம் சொன்னேன், ஏன் இப்படி பண்ணுறேன், நிறைய திட்டினேன். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் குழந்தைங்க கிட்ட. அப்போ தான் அதை சரியாக செயல்படுத்த முடியுன்றதுக்காக தான் அவங்ககிட்ட அப்படி திட்டினேன். அதுக்கு முதல் சாரி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டீமே நல்லா சூப்பராக செஞ்சதுக்கு காரணம் மறைமுகமாக நான் எல்லா குழந்தைங்களுமே தான். சும்மா குறிப்பிட்டு சொல்லணும்னா சஞ்சய் கலை வந்து எல்லா கார்டை கரெக்டாக காமிச்சு அந்த ஒரு சூப்பராக செஞ்சாங்கம்மா. அடுத்து திருக்குமரன் தம்பி வந்து எனக்கு டைமுக்கு கரெக்டாக மியூசிக் போடுறத சொன்னால் அழகாக சூப்பராக அதை செயல்படுத்துகிறாங்கம்மா. அடுத்து வந்து